சமூக வலைதளம் பயன்படுத்துற அனைவரும் தினம் தினம் தங்களுடைய முகநூல் பக்கத்தை கண்டிப்பா ஒரு தடவையாவது திறந்து பார்ப்பாங்க. அதுல சக முகநூல் நண்பர்கள் பகிரும் பல கருத்துக்களை பொழுதுபோக்குக்காகவாது படிப்பதுண்டு. முகநூல் பக்கம் மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கை நம்மளோடதா இருந்தாலும் சமூகத்தோட தாக்கம் அதுல கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். சமூக தாக்கத்தை நமக்கு கிடைச்ச ஊக்கமா மாற்றி வாழ்க்கையை சிறப்பிக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443632994 0443342777. இன்னைக்கு நம் நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர், நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. வணக்கம் ஷீலா. இப்ப முதல்ல திருப்பூர்ல இருந்து திருநீலகண்டன் நம்ம இணைப்புல இருக்காங்க. வணக்கம் திருநீலகண்டன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க திருநீலகண்டன். இப்ப என்னோட பையனுக்கு ADHD ப்ராப்ளம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. அதாவது சைல்டு ஜைகாஸ்டியை கொண்டு போய் காமிச்சாங்க. ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க திருநீலகண்டன். சைல்டு ஜைகாஸ்டியை கொண்டு போய் காட்டணுங்க. சரிங்க. அவங்க ADHD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அதிக சுறுசுறுப்பு மற்றும் கவனச்சிதறல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. சரிங்க. ஹலோ, சொல்லுங்க. இப்ப இன்னொரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. அவர் குடிபோதை நீக்கு சிகிச்சை மையம் சொல்லிட்டுங்க. அவரு ஜைகாஸ்டி தான், ஆனா அவர் சைல்டு ஜைகாஸ்டி கிடையாதுங்க. ஹலோ, மேல சொல்லுங்க சார். திருநீலகண்டன் தொடர்ந்து கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. காமிச்சுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல மூல வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சொல்லுங்க. இப்ப மூல வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதாவது 4 வயசு ஆகுதுங்க அவனுக்கு இப்போ ஒரு 2.5 வயசுக்குரிய மெச்சூர்டு தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாருங்க. ஆனா இப்ப சைல்டு சைக்காலஜி இல்ல மூல வளர்ச்சியா நல்லது. உங்க கேள்வியை கேளுங்க சார். அதான் சார் இப்ப இருக்குன்றாரு. இப்ப ADHDனா என்ன, அத இது ஆக்குபேஷன் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்து சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பள்ளியில சொன்னாங்க. மாத்திரை கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப ஆனா அவனுக்கு ஃபர்தரா என்ன மெடிசன் எடுத்தா அவனுக்கு அது கியூர் ஆகும், அதாவது அவனுக்கு எது வழிகாட்டியா அமையும் அப்படின்னு அவனுக்கு தேவையான மருத்துவமோ இல்ல பயிற்சியோ எது வழிகாட்டியா அமையும் அப்படிங்கறது எனக்கு தேவைங்க. அதான் கேள்வி. கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீலகண்டன் டாக்டர் இதுக்கு என்ன பண்ணுங்க? மிஸ்டர் நீலகண்டன், அதாவது இப்போ ADHDனா என்னன்னா அந்த குழந்தைக்கு அதிகமான துருதுருப்பு இருக்கும். அதாவது இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைகள்லாம் துருதுருப்பா தானே இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. சாதாரண துருதுருப்பையும் மீறி பயங்கரமான, அதாவது எப்படின்னா வந்தாங்கன்னா அத மேச மேல ஏறுவாங்க, இறங்குவாங்க, குதிப்பாங்க, பொருள் எதுவும் ஒன்னா இருக்காது, பொம்மைகள்லாம் தொலைஞ்சு போயிடும், தூக்கி போட்டுருவாங்க, எங்கேயாவது பள்ளிக்கு போயிட்டு வருவாங்க, பென்சில் காணாது, அந்த மாதிரி அதிகமான துருதுருப்பு இருக்கும். பள்ளியில இருந்து எப்பவுமே உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல உட்காரது இல்ல, பாடம் நடத்தும் போது சுத்தி சுத்தி போயிட்டே இருப்பான், அந்த மாதிரி இருக்கும், மத்தவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு வரும். இன்னொன்னு 2 விஷயம். ஒன்னு அதிகமான துருதுருப்பு, இன்னொன்னு கவனச்சிதறல். கவனம் இப்போ பள்ளியில ஆசிரியர் பேசிட்டு இருக்கும் போது இவங்களால 10 நிமிஷம் தான் கவனிக்க முடியும். 10 நிமிஷம் கழிஞ்சு வெளியே பார்ப்பாங்க, ஜன்னலுக்கு வெளியா அணில் நல்லா போயிட்டே இருக்கு, அங்க ஒரு பறவை வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னு புரியாது. ஏன்னா நடுவுல ஒரு 10 நிமிஷம் விட்டதுனால அவங்களுக்கு சிதறல்னால அவங்களால எதுவுமே ரொம்ப நேரமா கவனம் செலுத்த முடியாததுனால துருதுருப்பும் அதிகமாகும். இது சிகிச்சை முறை கேட்டீங்கன்னா மிதமான ரொம்ப குறைவாக இருக்கும் போது இதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி பிளஸ் இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, முத்து கோர்க்கிறது, பல நிறங்கள்ல எடுத்து அதை கோர்க்க சொல்லலாம், படம் வரைஞ்சு பெயிண்ட் பண்ண சொல்லலாம். அதாவது எந்தெந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு கவனம் அதிகமா தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய செய்ய கவனம் அதிகமாகும்.
பட் இதுவே கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா நாங்க நார்மலா மருந்து கொடுத்து சிகிச்சை பண்ணுவோம். ஏன்னு கேட்கலாம், நிறைய பேர் மருந்தே கொடுக்க கூடாது அப்படிம்பாங்க. பட் மருந்து கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, கவனச்சிதறல் இருக்கிற பசங்க பள்ளியில 6, 7, 8 படிக்கும் போது அவங்க என்ன ஆகும்னா, கவனச்சிதறல்னால அவங்களால சரியா படிக்க முடியாது, பரீட்சையில தெரிஞ்சது கூட சரியா எழுத மாட்டாங்க, அவசரத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீ மக்கு, நீ ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்லி 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 அவங்களுக்கு மன சோர்வு ஏற்படவும் வாய்ப்புண்டு. சோ மனசோர்வு இருக்கிற நிறைய வளர்களம் பருவங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ADHD எல்லாம் கண்டுபிடிக்காம இருக்கிறது. இன்னொன்னு கற்றல் குறைபாடு. இது ரெண்டும் கண்டுபிடிக்காம அப்படியே விட்டுறதுனால. சோ இது ஏன் மருத்துவ சிகிச்சை பண்றோம்னா, கவனம் சிதறல் குறைஞ்சதுன்னா கவனம் செலுத்தி படிப்பு முன்னேற்ற முடியுங்கிறது தான் ஒரே காரணம். இப்ப இது கூட மன வளர்ச்சி குன்றி இருக்கா இல்லையாங்கிறத IQ டெஸ்ட் மூலமா நிச்சயமா பார்க்கலாம். IQன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது மூலமா நமக்கு தெரியும் வயசுக்கு உண்டான வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு. இந்த ADHDங்கிறது கிளினிக்கலா நாங்க பாக்குறது. சில இதுல கொஸ்டினர் இருக்கு, ஆசிரியர்கள் பார்த்து அசஸ் பண்ணலாம், பெற்றோர் பார்த்து அசஸ் பண்ணலாம் எவ்வளவுன்னு. நார்மலா நாங்க உடனடியா மருந்துக்கு போக மாட்டோம். பெற்றோருக்கு குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறதுனா ரொம்ப யோசிப்பாங்க. அதனால ADHD இருக்குன்னு சொல்லுவோம், ADHD பத்தி படிக்க சொல்லுவோம். இப்ப நிறைய இணையதளங்கள்ல தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் நிறைய இருக்கு. படிச்சுட்டு அவங்களோட சந்தேகங்களை கேட்டுட்டு நிவர்த்தி பண்ணிட்டு அப்புறம் தான் ஆரம்பிப்போம் நார்மலா. நீலகண்டன், இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுங்க, உங்க பகுதியில் இருக்கிற மருத்துவரை நீங்க ஆலோசனை நடத்துங்க. அதே போல IQ டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்க பையன் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து கீதா இருக்காங்க. கீதா வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? சார், எனக்கு குழந்தை வயிற்றுல இறந்து போச்சு, ஃபர்ஸ்ட் குழந்தை. சரிங்கம்மா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை வயிற்றுல இறந்து போச்சு. அதுல இருந்து பயமா வரும், படப்படப்பு வரும், நெஞ்சில சில்லுன்னு இருக்கும். சைக்காலஜி டாக்டர் பார்த்து ஒரு மாசம் மாத்திரை சாப்பிட்டேன் சார். அப்புறமா அதெல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறமா திருப்பி எனக்கு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்துச்சு. அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு நான் இறந்து போயிடுவேனோ, படுத்து தூங்கினா இறந்துருவானோ அப்படின்லாம் நினைப்பு இன்னும் இருந்துகிட்டே தான் சார் இருக்குது. அப்புறமா திருப்பி ஒரு ஆண் குழந்தை சார், 3வது பிறந்திருக்குது. அந்த ஆண் குழந்தை இப்போ 4 மாசம் ஆகுது சார். திருப்பி எனக்கு அந்த மாதிரி நைட்ல படுத்து தூங்கினா நம்ம இறந்து போயிடுமோ, அடிக்கடி நம்மளுக்கு இறந்துருமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, கணவருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு நினைப்பு இருந்துகிட்டே இருக்குது சார். அப்புறம் ஒரு நேரம் இந்த மாதிரி பயம் வந்துட்டா சாப்பாடு இருக்கிறது இல்ல, சாப்பிட்டா வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அப்படியே வயிறை கலெக்டி மோஷன் வந்துருது. அப்புறம் அந்த இறந்து போனவங்களெல்லாம் நினைக்குது எனக்கு அதிகமா. ஒருத்தரை பார்த்தாக்கா அவங்கள பார்த்தாக்கா அவங்க ஒரு சொந்தக்காரங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க எலும்பு, சதை, இழைவம் அப்படின்ற மாதிரி உள் உறுப்புகளை எனக்கு நினைக்குது சார். பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு? எனக்கு 2013 குழந்தை இருந்து போச்சு மேடம். 2012 வயசுல குழந்தை இருந்து போனதுல இருந்து இருந்துச்சு. நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும். அதை நான் சமாளிச்சு எப்படியோ வந்துட்டேன். இப்ப 3வது குழந்தை இருக்குது. இப்ப எனக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் நானு. கண்டிப்பாமா நம்ம டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கலாம். டாக்டர் போலாமா, அதுவே சரியாயிடுமா தெரியுங்க மேடம்? கண்டிப்பாமா டாக்டர் உங்களுக்கு இதுக்கான அட்வைஸ் கொடுப்பாரு. டாக்டர் இதுக்கு என்ன இது உங்களுக்கு நடுவுல போயிட்டு இப்ப திரும்ப வந்திருக்கா இல்ல அப்போல இருந்தே கண்டினியூஸா இருக்காமா தொடர்ச்சியா? இல்ல சார், நான் மகப்பேறு டாக்டரை பார்த்து 10 மாத்திரை கொடுத்தனால படப்படப்பு, சிலுப்பிலுப்பு எல்லாம் போயிடுச்சு சார். ஆனா நெகட்டிவ் திங்க் அதிகமா இருந்துட்டே தான் இருக்கும். அதனால எனக்கு பெண் குழந்தை பண்ணனால அது பார்த்து எனக்கு அப்படியே கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிச்சு. இப்ப திருப்பி பையன் போறதுனால உடம்பு வீக்கனால தெரியல சார். ஆனா மறுபடியும் நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்குது. ஒருத்தரை பார்த்தா எலும்பு, சதை அந்த மாதிரிதான் நினைக்கிறது தவிர அவங்க ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. 2 விஷயமா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு புரியுது. ஒண்ணு நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது இது நரம்பு சதைன்னு தோணுதுன்னு. அதாவது வேண்டான்னு நினைக்கும் போதும் அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வருதுங்கிறீங்க. இப்படி நினைக்க கூடாதுன்னா கூட திரும்ப திரும்ப வருதுங்கிறது முன்னாடி நாங்க பேசியிருக்கோம். OCDன்னு ஒரு நோய் இருக்குதுமா. அதுல வேண்டான்னு நினைச்சாலும் அந்த எண்ணங்கள் திரும்பி திரும்பி எண்ண சுழற்சி வந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணு. 2வது மனசோர்வு பிள்ளை பேருக்கு அப்புறம் மனசோர்வு வர்றது ரொம்ப சாதாரணம். அதாவது 90% வரும். அதுல 10% கொஞ்சம் அதிகமா வரும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம். அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் உடம்புல, அதனால மனசோர்வு ஏற்படும். மனசோர்வு ஏற்படும் போது எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும்.
அது வந்து ஒரு மனசோர்வு ஏற்படும் போது எப்படின்னா நமக்கு ஒரு கண்ணாடி பச்சை கண்ணாடி போட்டா உலகமே பச்சையா தெரியற மாதிரி மனசோர்வு இருக்கும்போது எல்லாமே நெகட்டிவா தெரியும். இது சரியில்லை, நான் சரியில்லை, நான் உருப்பட மாட்டேன், நாடு உருப்படாதுன்னு எல்லாமே நெகட்டிவா நமக்கு தெரியும். சோ அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம் மனசோர்வு. மனசோர்வுக்கான சிகிச்சை எடுக்கணும். நீங்க அந்த மனசோர்வுக்கான சிகிச்சை மருந்துகளே உங்களுக்கு அந்த ஓசிடிக்கும் உதவும். பிரசவம் முடிந்து பால் கொடுக்கிற தாயார்களுக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாம கொடுக்கிற மருந்துகளும் இருக்கு. அது நீங்க மருத்துவர் அணுகுனீங்கன்னா அதுக்கு தகுந்த மருந்தை அவர் தேர்வு செய்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். கீதா, டாக்டர் சொன்ன மாதிரி மனசோர்வு இது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேவையான சிகிச்சைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரலாம். இப்ப அடுத்ததா பரமக்குடியில இருந்து குமார் நம்ம இணைப்புல இருக்காங்க. குமார், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு வந்து ஹலோ சொல்லுங்க குமார், தொடர்ந்து பேசுங்க. மேடம், எனக்கு வந்து இப்ப ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 9 வருஷமா இருக்கு. சரிங்க. அதுக்கு நான் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 9 வருஷமா மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. ஆனா மெடிசன் எடுத்தாலுமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரெக்கவரிக்கு வரல. ஒரு 30% தான் மாறி இருக்கு. பட் இருந்தாலும் 30 வருஷமா மெடிசன் எடுக்கிறேன். இதனால எதுவும் சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்கா, இல்ல இந்த ப்ராப்ளம் இப்படிதான் கடைசி இருக்குமா, இல்ல கடைசி இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, இதுக்கு எதுவும் வேற எதுவும் அடிஷனலா வேற எதுவும் தெராப்பி எதுவும் இருக்கா? அதுக்கு பிஹேவியர் தெராப்பி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அதெல்லாம் பண்ணி பார்த்தா கூட அந்த ப்ராப்ளம் வந்து நம்மள வந்து ஓவர் கம் பண்ணி வர மாதிரி இருக்கு நம்ம தாட்ஸ் எல்லாமே. சரிங்க, கண்டிப்பா இது கம்ப்ளீட்டா கியூர் அலோபதி இருக்கா? இங்கிலீஷ் மெடிசன்ல அலோபதில இதுக்கு முழுமையான தீர்வு இருக்கா இல்லையா? இல்ல கரண்ட்ல அட்வான்ஸா ஏதோ மெடிசன் இதுக்கு வந்திருக்கா? ஃப்ளூவாக்சின் அப்படிங்கிற மெடிசன் எனக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்க, கண்டிப்பா நம்ம இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், என்ன பண்றது, சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு அவர் பயப்படுறாரு. 2-3 கேள்வி கேட்டார். ஒண்ணு வந்து இதுக்கு மெடிசன் இருக்கான்னா ஒரு 7-8 மெடிசன் இருக்கு இதுக்கு. அதாவது ஒரு நோய்க்கு ஏன் 7-8 மெடிசன்னா ஒன்னு வேலை செய்யாம இருக்கலாம், இன்னொன்னு வேலை செய்யலாம். சைடு எஃபெக்ட் வித்தியாசமா இருக்கும் எல்லாத்துக்கும். சாதாரணமா எங்களுக்கு இந்த ஓசிடி இருக்கிறவங்களுக்கு ஒரு 60-70% வரைக்கும் நல்லாவே ஆவாங்க, கம்ப்ளீட்டா நல்லாவாங்க. சிலவங்க 1 மாசத்துக்குள்ள கூட நல்லாவாங்க. ஒரு சின்ன சதமானம், ஒரு சில விழுக்காடு, ஒரு 20-30 விழுக்காடுல அவங்களுக்கு வந்து பூர்ண குணம் அடையாது, கொஞ்சமா குணம் அடையும், திரும்ப கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க நார்மலா மருந்தை வந்து கூட்டுவோம். சாதாரணமா லோவஸ்ட் எஃபெக்டிவ் டோஸ்னு ஒண்ணு இருக்கு. குறைந்தபட்சம் டோஸ் கொடுத்தாலே நல்லா கூடிய டோஸ் தான் கொடுப்போம். நல்லா ஆகாட்டி அந்த மருந்தை கூட்டுவோம். கூட்டிட்டு அது நல்லா இல்லைன்னா சரியாகல அப்படின்னா வேற மருந்துகள் கொடுப்போம். இல்ல வேற மருந்து அந்த 8மே சரியாகாட்டி காம்பினேஷன்ஸ் கொடுப்போம். இப்போ வந்து அடுத்ததாக இப்போ வந்து யாருக்கு எந்த மருந்து சரியா பொருந்துங்கிற அளவுக்கு இன்னும் விஞ்ஞானம் வளரல. நிறைய பார்த்துட்டு இருக்காங்க மரபு ரீதியா முதல்லயே எந்த மருந்து சரியாகுங்கிறத தேர்வு பண்றதுக்கு. இப்ப மருந்து மட்டும் இல்லாம பிஹேவியரல் தெரப்பி இருக்கு. பிஹேவியரல் தெரப்பில முக்கியமா எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் பிரிவென்ஷன் ஒன்னு யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ சிலவங்களுக்கு ஓசிடியில கை கழுவிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கை அழுக்குன்னு தோணும், கை அழுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா கூட கை கழுவுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா பிஹேவியரல் தெரப்பில அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ட்ரைனிங், யோகா மூலமாவோ ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இல்ல மருந்துகள் மூலமாவோ ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கைய நிஜமாவே அழுக்கு பண்ணிட்டு கழுவாம இருக்க பாருங்க. ஒரு 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ. அது அவங்களுக்கு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பயம் வரும். ஐயோ என் கையை அழுக்காக்குறதான்னு. அழுக்கு இல்லாதப்பவே அழுக்குன்னு நினைக்கிறவங்க. அப்படி பண்ணும்போது அவங்க அதை 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ண அவங்களால அது பண்ணாம இருக்க முடியும். ஓசிடி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி பிஹேவியரல் தெரப்பில நிறைய பயிற்சிகள் இருக்கு. மருந்து நிறைய கொடுத்து பிஹேவியரல் தெரப்பியும் கொடுத்து குணமாகாத ஒரு 10 விழுக்காடு ஜனங்க இருக்காங்க. எவ்வளவு பண்ணாலும் ஒரு 10 விழுக்காடுல கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து நியூரோ சர்ஜரியில சில டெக்னிக்ஸ் இருக்கு. அது என்ன அவ்வளவா பண்ணாதது எதுக்குன்னா அந்த நரம்புக்கு உண்டான அறுவை சிகிச்சை பண்ணும்போது அதற்குரிய சில சைடு எஃபெக்ட்ஸ்னால நிறைய பேர் பயந்து பண்றது இல்ல. பட் அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு நியூரோ சர்ஜரியில. அது இம்ப்ரூவ்மெண்டே இல்லாதவங்களுக்கு நாங்க சஜஸ்ட் பண்றது. அதாவது 1000ல் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். முக்காவாசி பேருக்கு முழு தீர்வு தர முடியாட்டாலும் 75-80% தீர்வு பண்ற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு. பக்க விளைவுகள் பத்தி கேட்டீங்க. பக்க விளைவுகள் எல்லா மருந்துக்கும் உண்டு. அந்த பக்க விளைவுகளை உங்களுக்கு தொந்தரவு இல்லாம பண்றதுதான் ஒரு மருத்துவ கலையோட அழகு. அதாவது பக்க விளைவும் இல்லாம பாத்துக்கணும், மெயின் ப்ராப்ளமும் இல்லாம பண்ணணும்.
குமார், இப்போ டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். முன்னெல்லாம் இரவு நேரங்கள்ல வண்டிகள் கத்துற சத்தத்தை தாலாட்டா நினைச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருந்த நம்ம இப்ப அடுக்குமாடி குடியிருப்புகள்ல அடைஞ்சுக்கிட்டு தூக்கம் இல்லாத இரவுகளை வண்டிகளோட சத்தத்தையும் இயற்கையோட வேறு பல சத்தங்களையும் நம்ம ஸ்மார்ட் போன்ல MP3 கேட்டு மனசை சேர்த்திக்கிறோம். இதுதான் நம்ம மனித இனத்தை பத்தி விளக்கக்கூடிய சுலபமான எடுத்துக்காட்டு. நம்ம கிட்ட இருக்கிற பல மகத்துவமான விஷயங்களை நம்மளே தொலைச்சிட்டு பின்னர் அத அளப்பாய மனசோட தேடிட்டு இருக்கிறது தான் இப்போ நம்ம இயல்பா இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன மகத்துவங்கள் தொலைஞ்சு போறதுக்குள்ள அனுபவித்து மகிழ மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443632994 044334227777. இப்ப அடுத்ததா கார்த்திகா நம்ம இணைப்புல இருக்காங்க. கார்த்திகா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ ஹலோ சார், நான் கார்த்திகா பேசுறேன். சொல்லுங்க கார்த்திகா. சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுதுங்க. சரிங்கம்மா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு அதிகப்படியா கோபம் வந்துட்டே இருக்குங்க. சரிங்க. அதிகப்படியா கோபம் வந்துட்டே இருக்குங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கை காட்டி டாக்டர்கிட்ட காட்டுங்க மேடம். என்ன சொன்னாங்க டாக்டர்? அவர் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் கொடுத்தாருங்க, அதுலயே ஒன்னும் ரெடி ஆகல. மறுபடியும் தலையில ஒரு ECG எடுக்க சொன்னாங்க. சரிங்கம்மா. அதுல ECG எடுக்க சொன்னாங்க. கொஞ்சம் இது என்னமோ அட்டாக் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு மெடிசன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி ரெடி ஆகும் தெரியலைங்க மேடம். அதுதான் கேக்குறோம். கண்டிப்பா நம்ம டாக்டரேட் கேட்கலாமா? ஷீலா, என்ன பண்ணலாம்? அவர் கோவம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. கோவம் ரொம்ப அதிகமா இருந்து ஒரு ஆளுமையா இருக்கலாம், இல்ல ரீசெண்டா டெவலப் ஆனதா எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். பட் இவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணதுனால இந்த ECG எடுத்திருக்காங்கனால டாக்டர் இதை சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கார்த்திகா, இப்ப டாக்டர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து வினோத் இருக்காங்க. வினோத் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், டாக்டர் பேசலாங்களா? கண்டிப்பா பேசலாம் வினோத், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், நான் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் 2010ல இருந்து 2.5 வருஷமா லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஒரு சின்ன மனஸ்தாபத்துல வேற ஒரு பையனை லவ் பண்ணிருந்தது. அது எனக்கு தெரியாது. ஆனா பட் என்கிட்ட என்ன சொல்லி அது அதாவது எங்க வீட்டுல வேண்டான்றாங்க, 2 வருஷத்துக்கு வேணாம், அதனால நான் தனியாவே இருக்கிறேன், எங்க வீட்டுல ஒத்துக்கும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிக்கையோட எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம ஏழாவது டே நைட் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டேன் சார். சூசைடுக்கு அட்டன் பண்ணிருக்கேன். கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண எந்த வீட்ல டிஸ்டர்ப் பண்ணல. அந்த பொண்ணு மறுபடியும் 2014ல என்கிட்ட மார்ச் மாசம் எக்ஸ்ட்ரீம் ஒரு லவ் எனக்கு காட்டுச்சு. இன்னமும் ஒரு சின்ன விஷயம் கேட்டா கூட என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்கோ, காலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நான் ஏன் இவ்வளவு அவசரப்படுற, எதுக்கு பொறுமையா இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அந்த பையன் கூட இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கு அப்படின்னு. அப்படியும் ரோட்ல பாக்கும்போது நான் போயிட்டு பேசியிருந்தேன். அப்போ அந்த பையன் முன்னாடி நான் இன்னொரு தான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க தான் வேணும் அப்படின்னு. அந்த பையன் என்னையும் அந்த பொண்ணையும் அடிச்சுட்டான். ஆனாலும் நான் பொறுமையா யாருக்கும் சொல்லாம சரி அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியல, தெரிஞ்ச பிரச்சனைன்னு தனியா வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு போய் வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு. ஓடி வந்ததுக்கு அப்புறம் கூட நானு கல்யாணம் பண்ணிக்காம கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல தான் சார் விட்டு வந்தேன். காரணம் அந்த பொண்ணு மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கூட நான் கேட்டேன், அந்த பையன் தான் வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ஆனா அவனை 1 வருஷம் லவ் பண்ணிருக்கான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ வேணும்னா அப்படின்னு. நான் செத்தான சாவன் தவிர அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீ தான் வேணும் அப்படின்னு சார். அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வி என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க. கேள்வி என்னன்னா, இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லாம திடீர்னு என்னை விட்டு போயிடுச்சு மேடம். 2 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எனக்கு மனசு நிம்மதியே இல்லாம இருக்கு. ஒரு எந்த நிலையுமே பண்ண முடியல, கை கால் ஒதுருது, சூசைட் அட்டம் பண்ணலாம் கூட ஒரு மாதிரி தோணுது, கோவம் அதிகமா வருது சார். ஏன்னா மறக்கவும் முடியல. நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இந்த மாதிரி தப்பா இது பண்ணுது போது அதை ஏத்துக்க முடியல சார். இது நான் என்ன பண்ணணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? கண்டிப்பா நம்ம கேட்கலாம் வினோத். ஷீலா, இதுக்கு என்ன பண்ணணும்?
வினோத், இது வந்து நீங்க ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து திடீர்னு லவ் பண்ணி வேற ஒரு பையனோட தொடர்பு இருக்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நீங்க அதுல இருந்து விடுபடணும்னா இந்த பாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் மறக்க பாருங்க. அந்த பொண்ணை பத்தின நினைவுகள் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ, பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பிளேசஸ் நீங்க எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்காம இருந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை மறந்து வெளியில வந்து வேற மாதிரி விஷயத்துல டைவர்ட் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா இது அந்த பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு சாத்தியம் கிடையாது. அந்த பொண்ணும் விரும்பல, வேற ஒரு பையனை விரும்புறதுனால இதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாம உங்களோட நிலைமையை பாருங்க. நீங்க ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வேலை எடுத்துக்கணுமோ உங்க குடும்பத்தை பாருங்க. இதுல இருந்து வெளியில வந்த அப்புறம் நீங்க ஒரு கல்யாணம் வேற ஒரு பொண்ணோட ஒரு கல்யாணமும் பண்ணிக்கலாம். அந்த நிகழ்வுல இருந்து நீங்க வெளியில வர பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. வினோத், இப்போ ஷீலா சொன்ன மாதிரி அதனுடைய நிகழ்வுகள்ல இருந்து நீங்க வெளியில வரும்போது நிச்சயமா உங்களுக்கான அடுத்த வாழ்க்கை பிரகாசமானதா இருக்கும். இதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். டாக்டர், இப்போ நிறைய காலர்ஸ் வந்துட்டு கால் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து சின்ன வயசுல கல்லூரி மாணவர்கள் எல்லாமே இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எல்லாமே அடிமை ஆகுறாங்க. அவங்களால படிப்புலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இந்த சமூகத்திலயும் எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு தெரியாம நிறைய கல்லூரி மாணவர்கள் அவங்களோட எதிர்காலத்தையே தொலைச்சிடுறாங்க. அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க வந்து சந்திக்க நேரிடுறாங்க, என்ன மாதிரியான ஈர்ப்பு அவங்க அந்த போதைப் பொருள் மேல இருக்கு? உங்களுக்கு வந்து போதைப் பொருட்கள் எல்லாமே எடுக்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். சிலவங்களுக்கு பயம் இருக்கிறவங்களுக்கு பயம் குறைஞ்சிரும், ரொம்ப இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கஞ்சால வந்து நிறைய பேருக்கு வந்து அக்யூட் சைக்கோசிஸ் சொல்லுவோம். அதாவது கஞ்சா கன்னாபிஸ் இன்டியூஸ் சைக்கோசிஸ் என்ன ஆகும்னா, யாரோ குரல் பேசுற மாதிரி கேட்கும், யாரோ நம்மளையே துரத்துற மாதிரி இருக்கும், நம்மளையே பாக்குற மாதிரி ரொம்ப சந்தேகப்படுவாங்க, நம்மள யாரோ கொல்ல வராங்க, அந்த மாதிரியும் நிறைய பேருக்கு வரலாம். இது வந்து முதல் கஞ்சாலேயே வரலாம், இல்ல சிலவங்களுக்கு ஒரு 10 தடவை 20 தடவை எடுத்தவங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, ஒரு தடவை எடுக்கும்போது நல்லா இருக்குங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, ரொம்ப நாள் கழிஞ்சு கஞ்சாலேயே எல்லா சந்தோஷமும் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வேற எந்த விஷயமும் பண்றதுக்கு ஊக்கம் இருக்காது. எதுக்கு விளையாடணும், விளையாடினா சந்தோஷமா இருக்கும், எனக்கு கஞ்சாலேயே சந்தோஷமா இருக்கேன், எதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும், அந்த மாதிரி எதுக்கு படிக்கணும், எதுக்கு வேலைக்கு போகணும். சோ எல்லாமே அவங்களுக்கு வந்து நாட்டம் இல்லாமல் அப்படியே அவங்க எந்த நிலைமையில இருக்காங்களோ அதுலயே அப்படியே சதஞ்சு போயிடுவாங்க. டாக்டர், இப்ப காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். இப்ப அடுத்ததா செல்வம் நம்ம இணைப்புல இருக்காங்க. வணக்கம் செல்வம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்க செல்வம். மேடம், அதாவதுங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க செல்வம். எனக்கு வந்து ஓசிடின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்க. அதாவது தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்ன கிளர்ச்சி நோய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேடம். சொல்லுங்க செல்வம், தொடர்ந்து பேசுங்க செல்வம். என்ன கிளர்ச்சி நோயின்றாங்க. இப்ப வந்து இந்த நோய் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 10 வருஷமா எடுத்துக்கிட்டு 10-12 வருஷமா எடுத்துக்கிட்டு. இந்த நோய் வந்து குணமாகுமா குணமாகாதா, இல்ல வந்து இந்த டாக்டர் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து சின்ன வயசுல இருந்தே வர்றதா, இது வந்து மரபு சார்ந்த பிரச்சனையா, இல்ல வந்து இடையில வர்றதா, எதனால வர்றதுன்னு எனக்கு தெரியலைங்க இந்த நோய். ஆனா இந்த நோய் வந்துருச்சு, 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பிரைவேட் கன்சல்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனுங்க. இந்த நோய் வந்து குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதா, இல்ல எடுக்கிற மருந்துனால சைடு எஃபெக்ட் வருமா? என்னோட பையனுக்கும் வந்து ஏடிஹெச்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குதுங்க. அது இந்த நோய் எனக்கு இருக்கிறதுனாலதான் அவனுக்கு வந்ததா இல்ல என்னன்னு எனக்கு தெரியலங்க. இதுக்கான சொல்யூஷன் எனக்கு தேவைங்க. கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம் செல்வம். டாக்டர் இதுக்கு என்ன பண்றாரு? இதுக்கு முன்னாடி நீங்க இந்த நிகழ்ச்சியை 3 மணில இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு நேயர் இதே கேள்விகள், அதாவது சில கேள்விகள் மட்டும் வித்தியாசம், இந்த நோய்க்கு என்னென்ன சிகிச்சை முறைகள், பக்க விளைவுகள் அதெல்லாம் கேட்டாரு. அதனால அந்த விஷயம் மட்டும் திரும்ப சொல்லல. மற்றபடி நீங்க கேட்டீங்க இது என் குழந்தைக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்க. குழந்தையோட ஏடிஹெச்டி இதனாலயானா நிச்சயமா உங்களுடைய ஓசிடிக்கும் குழந்தையோட ஏடிஹெச்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னொன்னு வந்து இது மரபு வழி கிடையாது. உங்களுக்கு குடும்பத்துல இருந்தா ஒரு 10 விழுக்காடு தான் குழந்தைக்கு வர சான்ஸ் இருக்கு. நமக்கு சர்க்கரை வியாதி மாதிரி அப்படியே 100% இல்ல 80% வரதுக்கு வாய்ப்பு இல்ல. குழந்தைகளிலும் வரலாம் சிலவங்களுக்கு.
இப்ப குழந்தைகள்ல மட்டும்தான் நாங்க ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த ருமாட்டிக் ஃபீவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த முட்டியில எல்லாம் வந்து ஹார்ட்டுக்கு வரும். அந்த நோய் இருக்கிற சில குழந்தைகளுக்கு ஓசிடி வரும் 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்சு. அது ஏன்னா அந்த கிருமிக்கு ஆன்டிபாடி நம்ம உடம்புல தயாராகிறது மூளையிலையும் கொஞ்சம் வேலை செய்யும் போது அவங்களுக்கு ஓசிடி வரத இது எல்லா ஓசிடிக்கும் அது காரணம் கிடையாது. ஓசிடிக்கு குழந்தைகள்ல 1-2 வருஷம் முன்னாடி ஃபீவரும் ஜுரமும் முட்டு வலியும் இருந்தால் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் இதனாலங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். மற்றபடி நிறைய குழந்தைங்களுக்கு வேற காரணங்களால வரலாம். அதாவது கெமிக்கல் மாறுதல் ஒண்ணு ஏற்படும் உங்களுக்கு பிரெயின்ல. செரட்டோனின் ஒரு கெமிக்கல் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அது ஏன் குறைவாகுது, ஏன் செலவுகள்ல மட்டும் குறைவாகுதுங்கிறது இன்னும் அறிவியல் ரீதியா கண்டுபிடிக்கப்படல. இப்ப சில குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு சில நடப்புகள் அவங்கள சுத்தி நடந்த நிகழ்வுகளால கூட பயம் ஏற்பட்டு ஓசிடி வரலாம். பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் கட்டாயம் இருக்கணும்னு கிடையாது, சும்மாவே வரலாம். இப்போ திருப்பூர்ல இருந்து அடுத்ததா பேர் சொல்ல விரும்பாதவங்க நம்ம இணைப்புல இருக்காங்க. வணக்கங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பிரச்சனை பகிர்ந்துக்க போறீங்க? மேம் சார்கிட்ட மேடம் கிட்ட பேசுங்க. கண்டிப்பா பேசலாங்க, சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வந்து பாப்பா இருக்காங்க, 1 இயர் ஆச்சுங்க. பேபி வந்தப்பறம் கொஞ்ச நாளா ஒரு விதமா ஒரு மாதிரி பயமா இருந்தது. அது இப்ப வந்து கொஞ்சம் போயிருச்சு. மோஸ்ட்லி இப்ப டிவி பாக்குறதுனால அது வந்து ஒரு கற்பனை இருந்தாலும் எனக்கு வந்து அதனால ரொம்ப கொஞ்சம் பாதிப்பு காட்டுது. அதனால ஒரு பயம் ஏதாவது வந்துட்டு இருக்கு. அது வந்து இப்ப மெதுவா ரெடி ஆயிருங்களா இல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுதுமா? இல்ல டிவி பாக்குறோம்னா அவங்க வந்து ஏதாவது பேசுறது அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி அதே நம்மளுக்கு வாயில வந்துட்டே இருக்கு ஒரு மாதிரி. அது வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியலீங்க. ஆனா அது வந்துட்டு இருக்கு. அதனால என்னால ரொம்பவும் அது கண்ட்ரோல் பண்ண முடிய வந்தது. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்க டிவி ப்ரோக்ராம் பார்த்துதான் அது வந்து நம்ம ஒரு மனநோய் வந்து நம்ம விலகி வரோம்னா கொஞ்சம் யோகா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே ரெடி ஆயிக்குங்களா இல்ல ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணுங்களா? கண்டிப்பாமா நம்ம இதை பத்தி கேட்கலாம். ஷீலா, இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ முன்னாடி காலர் சொன்ன மாதிரிமா இது வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தவன்னு ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல கூட சில சமயம் டிப்ரெஷன் வரும். பட் அந்த மாதிரி டிப்ரெஷன் வந்து நீங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்டோ இல்ல சைக்காட்ரிஸ்டோ போய் மெடிசனோ எடுத்துக்கலாம். நீங்களும் கொஞ்சம் சில ஆக்டிவிட்டியில கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்க பாருங்க. நாளடைவில் இந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆச்சுன்னா அது வந்து நாளடைவில் கம்மி ஆயிடும். இந்த டிவி பார்க்கும்போது வர உங்களுக்கு நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். நீங்க டேப்லெட்ஸ் எடுக்கும்போது உங்களோட ஹார்மோன் லெவல் வந்து நார்மலா இருக்கும்போது சரியா போயிடும். நல்ல ஹைஜீனிக்கா வந்து சில ஃபுட் இது மாதிரி சிலதெல்லாம் நீங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த சமயத்துல என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், சாப்பாடு விஷயங்கள்ல என்னெல்லாம் எடுத்துக்கணும்னு. அதை நீங்க எடுத்துக்கும் போதும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சரியாயிடும்மா. ஷீலா சொன்ன மாதிரி ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட நீங்க மீட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் டேப்லெட்ஸையும் நீங்க எடுத்துக்கோங்கம்மா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கால் பண்ண நேருக்கு எல்லாருக்குமே நல்ல பதில் ஆலோசனைகள்லாம் சொன்னீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி ஷீலா. வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்க நோக்கிதான் நகர்ந்துட்டு இருக்கோம். இலக்க நோக்கின பயணம் சரியில்லைன்னா நம்ம இலக்க மாத்திடக்கூடாது. நம்ம பயணத்தோட முறையதான் மாத்தணும். நம்ம இலக்க நோக்கி சரியான வழியில பயணிக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். விடை பெறுவது அன்புடன் ஹேமா ராகேஷ்.